Rummy.com நம்மளோட வீட்ல பொழுதுபோக்குக்காக இந்த கார்ட்ஸ்லாம் ப்ளே பண்ணுவோம் இல்லையா அதே கார்ட்ஸை இந்த கேம்ல இந்த ஆப்ல நம்ம ப்ளே பண்ணோம்னா நம்மளால வீக்லி 1 lakh வரையிலான பிரைஸ் கூட நம்மளால வின் பண்ணிக்க முடியும். நீங்க இதல ப்ளே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழ இதோட ஆப் லிங்க் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ப்ளே பண்ணுங்க, ஏர்ன் பண்ணுங்க. ஹலோ நம்ம பாக்ஸ்ட்ரீம் சேனலில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்பில் நம்ம எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய ஒரு 4 வாட்ஸ்அப் ட்ரிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம். இந்த 4 ட்ரிக்கில் ஏதாவது ஒரு ட்ரிக்காவது எல்லாத்துக்குமே கட்டாயம் பயன்படும். அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்காங்க. இதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம பாக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு ட்ரிக்கு, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ரொம்ப யார் அதிகமாக பிடிக்குமோ, நீங்கள் யார்கிட்ட அதிகமாக பேசணும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்காக அதிகமாக ஆன்லைனில் வெயிட் பண்ணுறீங்களோ அவங்க வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் வந்ததுமே உடனே உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்போட நேம் வாட்ஸ்லாக் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்பு. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாருக்காக அதிகமாக ஆன்லைனில் வெயிட் பண்ணுறீங்களோ அவங்க ஆன்லைன் வந்ததுன்னு தெரியணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அவங்க நம்பரை என்டர் பண்ணி இந்த இடத்துல ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அவங்க எப்போல்லாம் ஆன்லைன் வராங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு ஆன்லைனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ரொம்ப எளிமையாக உடனே நீங்கள் அவங்கள்ட்ட சேட் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்க்கக்கூடிய ஒரு ட்ரிக்குன்னு சொல்கிறதோட இது எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய ஒன்றுன்னு சொல்லலாங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப்னு எடுத்துட்டோம்னா நம்ம மல்டி குரூப்ஸில் இருப்போம். அந்த குரூப்பில் இருக்கவங்க நிறைய லாங்குவேஜில் இருக்கக்கூடிய மெசேஜஸ் சென்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கு இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியாது, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த ஆப்போட நேம் Tranit. இந்த ஆப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் டிரான்ஸ்லேஷன் வால் அப்படிங்கிறத நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கனாலே போதும். இதில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக நமக்கு இங்கிலீஷில் ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்னு எடுத்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஜஸ்ட் உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்னு கிடையாது, நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய எந்த மெசேஜஸ் வேணால் நம்ம இதில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹவ் ஆர் யூ அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடியது போய் அந்த ஸ்கேன் பண்ணுறேன். அதை அந்த இடத்த போய் டேப் பண்ணி கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். அது ஹிந்தி ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், எந்த லாங்குவேஜ் வேணாலும் எந்த சோஷியல் மீடியாவில் வேணாலும் நம்மளால் டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். அப்போ இதனால் நம்ம எந்த இடத்துல வேணாலும் நமக்கு லாங்குவேஜஸ் தெரியலனா அந்த மெசேஜை ரொம்ப ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேர்டு பார்க்கக்கூடிய ஒரு ட்ரிக் நம்மளோட வாட்ஸ்அப்லேயே பயன்படுத்திக்கலாம். அதாவது ஏதோ ஒரு காரணமாக நம்மளோட வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணும்போது இதுக்கு முன்னால் நமக்கு வந்திருந்த மெசேஜஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே டெலீட் ஆகிடும். பட் இப்போ பார்க்கக்கூடிய இந்த ஒரு பேக்கப் ட்ரிக் மூலமாக நாம் வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணாலும் நம்ம ஆல்ரெடி நமக்கு வந்திருந்த மெசேஜஸ் எல்லாமே நமக்கு அப்படியே இருக்கும். சோ இந்த 3 லைன் ஐகானை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த சாட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கீழ சாட் பேக்கப் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கங்க. சோ இதுல இந்த பேக்கப் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நம்மளுடைய கூகுள் அக்கவுண்ட்ல கூகுள் டிரைவ்ல பேக்கப் பண்ணிக்கும். சோ நீங்க எந்த கூகுள் டிரைவ் அக்கவுண்ட்ல பேக்கப் பண்ணணும், வீடியோஸ் உங்களுக்கு பேக்கப் தேவையா, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கீழ சேஞ்ச் பண்ணிக்கங்க. இதனால நீங்க ரொம்ப எளிமையா நீங்க ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது நீங்க ஆல்ரெடி அனுப்பியிருந்த எல்லா மெசேஜஸுமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அப்படியே இருக்கும். நீங்க பயன்படுத்திக்கலாம். ஃபோர்த் பார்க்கக்கூடிய ஒரு ட்ரிக் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒரு மெசேஜை சென்ட் பண்ணிட்டு உடனே டெலீட் பண்ணியிருப்பாங்க. நாம போய் பார்க்கும்போது திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட் அப்படின்னு இருக்கும். அவங்க என்ன சென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நாம திங்க் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா. அவங்க என்ன மெசேஜை சென்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணியிருந்தாலும் அவங்க என்ன சென்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஆப்போட நேம் வாட்ஸ்அப். இந்த ஆப்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது மெசேஜஸ் டெலிட் பண்ணியிருந்தாலும் இதில் போய் ஓப்பன் பண்ணும்போது அவங்க என்ன டெலிட் பண்ணாங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் பார்த்தா 4 வாட்ஸ்அப் ட்ரிக்குமே நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ள ஒன்றா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப ஷார்ட்டான ஒரு வீடியோவும் இருந்திருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.